வீட்ல எல்லா காய்கறியும் காலியாயிடுச்சு. 1 வீக் தேவைப்பட்ட காய்கறி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் எல்லாமே காலியாயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நேத்து நைட்லேருந்து செம்ம மழை பேஞ்சுட்டே தான் இருக்கு. மழை நிற்கிற மாதிரியே தெரியவே இல்ல. ஸோ, அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் கிட்ட வரும்போதே கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் அப்புறம் தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரசமும், அவரைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ, எந்த வேலையுமே இல்ல. சீக்கிரமாவே முடிஞ்சுச்சு. சாதமும் வடிச்சுட்டேன். பச்சை மிளகாலாம் கொஞ்சம் காலியாயிடுச்சு அப்படின்றதுனால அதில் எல்லாமே கொஞ்சம் சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்தோன்னே நானும் கொஞ்சம் எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். முட்டை காலியாயிடுச்சு அப்படின்றதுனால நேற்று நைட்டே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் மார்னிங் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. ஒரு 9:30 மேலே தான் வந்திருந்தாங்க. மழை நிற்கவே இல்லை அப்படின்றதுனால மேலே வைக்க முடியல அப்படின்றதுனால பாக்ஸுக்கு 2 பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டேன் முட்டை இதெல்லாமே. ஏன்னா மேலே வச்சா உடஞ்சிரும். அமுக்கும் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அமுக்கணும் அப்படின்னா உடஞ்சிரும் அப்படின்றதுனால இன்னொரு பாக்ஸ் காலியாக தான் இருந்துச்சு. அதனால் 2 பாக்ஸில் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 பாக்ஸாக மாற்றி வச்சுட்டேன். கீழே வச்சா பாப்பா எப்படியும் எடுப்பா அப்படின்ட்டு தெரியும். ஸோ, அதனால் மேல் ஸ்லாப்லேயே வச்சுக்கிட்டேன். சரி, தேவைன்றப்ப நம்ம எடுத்துகிட்டு அங்கேயே மறுபடியும் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அங்கேயே மேலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். மழை நிற்கவே இல்லை அப்படின்றதுனால சைடில் வந்து அந்த தண்ணி டெரஸ் வழியாக தெறிச்சிட்டே தான் இருக்கும். அதனால் தண்ணி தெறித்து உள்ளேயும் வந்துகிட்டே தான் இருக்குது. சைடில் ஃபுல்லாக டைல்ஸ் கிட்ட எல்லாமே. ஒரு 2, 3 டைமுக்கு மேலேயே மாப் போட்டுட்டேன். மோட்ரு வந்து புதுசாக இப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வச்சுருந்த மோட்ரு வந்து ரொம்ப ஒரு மாதிரி புகை வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு வந்து அவங்க மாற்றி கொடுத்துருந்தாங்க. புது மோட்டராக மாற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த வேலைலாம் கொஞ்சம் நடந்துருந்துச்சு. பட் மழை ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வேலையெல்லாம் எனக்கு சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சுட்டாங்க. கிளைமேட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே செம்ம மழை பேஞ்சிருச்சு. நைட் வரைக்கும் நிற்கவே இல்லை. மறுநாள் காலையில் வரைக்கும் பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. நின்றும் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் அந்த மழை நிற்கவே இல்லை. மிக்ஸிலாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்றதுனால சட்னி அதெல்லாம் கொஞ்சம் அரைக்கிறேன் அப்படின்றதுனால அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன் அப்படின்னாலே மேலெல்லாம் தெரிச்சிருது. தக்காளி ஒரு வாட்டி அரைக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழே அதோட கீழே பட்டுருச்சு. தக்காளி அரைக்கும் போது மேலெல்லாம் தெரிச்சு அது ஒரு மாதிரி கரை மாதிரி ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு நினச்சேன். பட் அது போகவே கிடையாது. அது அப்படியே பிடிச்சிக்கிச்சு அந்த கரை. மிக்ஸிக்கு சைடில் அந்த ஹோல் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. டூத்பிக் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். உள்கொடியில் ஆல்ரெடி நான் துணி காய போட்டிருக்கேன். பாப்பாவோட ட்ரெஸ் அதெல்லாமே போட்டிருக்கேன் அப்படின்றதுனால இடம் பத்தவே இல்லை. அதனால் வெளியே இந்த சைடில் அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு வந்து சின்னதாக ஒரு கொடி கட்டி இந்த துணியெல்லாம் கொஞ்சம் காய போட்டிருந்தேன். கொஞ்சம் ஈர வாடை போகட்டும் அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் பக்கத்தில் போடுற மாதிரி இருந்துச்சு.